இருக்கேன் சார். அந்த காட்டு பொண்ணு எங்க அவளை கொண்டா? அவ எங்க போனா என்ன ஒண்ணுமே தெரியல சார். இல்ல நீ போய் சொல்ற. நீ அவளை யாரோ வெளிநாட்டுக்காரருக்கு பணத்துக்கு வித்துட்டு என்கிட்ட போய் சொல்ற. சத்தியமா இல்ல சார். இல்ல நீ போய் சொல்ற. போய் கொண்டா. இல்ல எல்லாரும் அரஸ்ட் பண்ணிடுவேன். வேணாம் சார், வேணாம் சார். எப்படியாவது அவளை கூட்டு வந்துடுறேன் சார். என்ன சார் இது? என்னையா இருந்தாலும் மைனாவை கொண்டான்னு உயிர் எடுக்கிறாரு. நாம எங்கன்னு போய் தேடுறது? எனக்கும் ஒண்ணும் புரியல சார். என்ன இது வண்டி புதுசா இருக்கு? ஆமா சார். ஏய் இல்ல, யார் நீ? தெரியல. நம்பிள் பேரு ஸ்ரீ ஸ்ரீ வசந்த மாலா. வேண்டியதுதான். ஆமா, இந்த அட்ரஸ் உனக்கு யார் கொடுத்தது? புரோக்கர் பொன்னுசாமி இல்ல, அதுவும் நானும் பார்ட்னர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததோ பணம் சரியா கொடுக்கறது இல்ல, அதனால இந்த வசந்தி தனியாவே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. தனியா என்ன பிசினஸ் பண்ற? பொம்பளைங்களே வெளிநாட்டுக்கு அனுப்புறது. அது சரி, நீ கொண்டாடுற பொம்பளை எல்லாம் உன்னாட்டம் தான் கொண்டாடுவியா? சீ, 100க்கு 100 அசல் பொம்பளைய கொண்டு வரும். இப்ப ஏதாவது கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கு. புது சரக்கு வண்டியிலே இருக்கு. துட்டு எவ்வளவு தருவே? அடச்சி, இன்னும் ஆளையே பாக்கல, அதுக்குள்ள துட்ட பத்தி பேசுறியா? முதல்ல ஆளை காட்டு. முழுசா காட்டாது, கொஞ்சம் கொஞ்சம் காட்டும். வா வா வா. बुलबुल जरा मुख दिखाओ. हाँ. பிரமாதமா இருக்காயா? எஸ்பி இவளை பார்த்தா மைனாவை மறந்துடுவான். நீ போய் பெட்டியில ஒரு பணம் வச்சு எடுத்துட்டு போ. சரி வசந்தி, எவ்வளவு கேக்குற? பாரு, புல்புல்ல இப்பவே இங்கேயே விட்டுறேன். நீ சிங்கிள் ஓனரா இருந்துகிட்டாலும் சரி, மீட்டர் இல்லாம டாக்ஸியா விட்டாலும் சரி, இல்ல வெளிநாட்டுக்காரனுக்கு வித்துட்டாலும் சரி, அதெல்லாம் தான் நீ இங்கேயே நடத்துறியாமே. ஆமாமா. அப்புறம் என்ன, எல்லா ரைட்ஸும் உனக்கு தான். எனக்கு 50,000 கொடுத்துறேன். 50,000 தானே? சீக்கிரமா பணத்தை எடுத்துட்டு வாயா. வந்துட்டேன் சார். பாத்தியா, 1 லட்சம் ரூபாய் இருக்கு. போதுமா? மஜா, பகுத் மஜா. बुलबुल आओ आओ, जाओ जाओ. पकड़ो पकड़ो. हाँ. சார், நான் தான் சார் ராஜாங்க. இந்த காட்டு பொண்ணை கூட்டு வந்தியா? இல்ல சார், வேற ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வந்திருக்கேன். சார், நீங்க ஒரு தடவை பாருங்க சார். பிடிக்கணும் அந்த பொண்ணை அழைச்சிட்டு வரேன் சார். எழுந்துருங்க சார், ஒரு தடவை பாருங்க சார். அவளை விட இவ. தேங்க்யூ சார். நான்
இவ்வளவு நோட்டு கட்டி உன் வாழ்க்கையில எங்க பாத்துருக்க போற? எப்படி நகையெல்லாம் காட்டுறேன் பாரு, அசந்துருவேன். எங்க இந்த பாத்தியா? இது பிரமாதம். இந்த பாரு நெக்லஸ் பொட்டி பொட்டியா இருக்குது. இதெல்லாம் ரோல்டு கோல்டு இல்ல, ஓல்டு கோல்டு. கீழே உட்காரு உட்காரு உட்காரு, நல்லா உட்காரு. இந்த பொட்டி என்னால திறக்க முடியாது, நீயே திறந்து பாரு. பாத்தியா, மகாராணி காசுது இதெல்லாம். இது என்ன பிரமாதம்? இதை போட்ட இதை திறந்து பாரு பாரு. இதெல்லாம் வாழ்க்கையில நீ எங்க பாத்துருக்க போற? பாத்தியா, தக பழப்பழம். இதுல உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்து மிச்சம் வை. நான் தாண்டா இன்ஸ்பெக்டர் ரத்னா. அடிக்கடா அவனை. ஆட்டக்காரியா வந்தவன் இன்ஸ்பெக்டர் ரத்னா சார். உங்க கையிலே வழங்க மாட்டேடா சார். நம்ம ஆளுங்க அவளை வளைச்சு பிடிச்சிட்டாங்க. அத பாருங்க பாருங்க சார். உனக்கு என்ன நெஞ்செழுத்தா இருந்தா என் கையில விலங்கு போடுவேன். இவ வெறி உணர்ச்சி கிடங்காத எத்தனையோ காலேஜ் ஸ்டூடெண்ட்களை உத்தியோகத்தை காட்டி மிரட்டி இருக்கிறான். அத்தனை பேரும் என்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணதுனாலதான் சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்து இவளை அரெஸ்ட் பண்றதுக்காகவே நான் அந்த இடத்துக்கு போறேன். இவர் சொல்றது அவ்வளவு போய். விபச்சாரம், வெளிநாட்டுல பெண்கள் வியாபாரம், இது ரெண்டுக்கும் அந்த இடம் கேந்திரமா பயன்பட்டு இருக்கு. அங்க கிடைக்கிற லஞ்சத்துக்காகவும் அங்க வர பெண்களை இன்பம் அனுபவிக்கிறதுக்காகவும் கிரிமினல் குற்றவாளிகள் அத்தனை பேருக்கும் இவர் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காரு. இவரை பிடிச்சால் ஒழிய அவங்களை பிடிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் இவர் அரெஸ்ட் பண்றதுக்காக தான் நான் அந்த இடத்துக்கே போனேன். நான் சொல்றது 100% உண்மை. இதை எந்த கோர்ட்ல நிரூபிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் சார். அதே கோர்ட்ல நிரூபிக்க நானும் தயாரா இருக்கேன். வெரி குட். இந்த மானங்கிட்ட விஷயத்தை கோர்ட் வரைக்கும் கொண்டு போறீங்களா? வெரி வெரி குட். கோர்ட்டுக்கு போனா தீர்ப்பு என்ன ஆகும்ன்றது இப்ப யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா பேப்பர்காரன் நம்ம எல்லாரையும் நார் அடிச்சிருவான். என் கவலை எல்லாம் நம்ம டிபார்ட்மெண்டோட மானம் என்ன ஆக போகுதுன்னு தான். அதனால இந்த விஷயத்துக்கு இந்த ரூமுக்குள்ளேயே நான் ஒரு முடிவு கட்ட போறேன். இனிமே இந்த மாதிரி சம்பவங்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்காம நடந்துக்க வேண்டியது உங்க 2 பேருடைய பொறுப்பு. மிஸ்டர் பாஸ்கர், யூ மே கோ நவ. எஸ் சார். ரத்னா, நீ உடனே உன் வேலையை ராஜினாமா பண்ணிடு. யாரது?
Who is that? It's me, sir. I asked you to go out long time back. What the hell are you doing there? You, sir, let's, sir. No shoe business. Get lost. Yes, sir. ஏமா நிக்கிற? ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடு. அவ சொல்றத நம்பித்தான் என்ன ராஜினாமா பண்ண சொல்றீங்களா? நான் ஆர்டர் பண்ணலமா, அட்வைஸ் தான் பண்றேன். எப்படி இருந்தாலும் இது எனக்கு தண்டனை தானே. உண்மையாவே தப்பு செஞ்சிருக்காரு, அவருக்கு எந்த தண்டனையும் இல்லையா? தண்டனை கொடுத்துடலாமா, ஆனா நான் 2 பெண்ணை பெத்து வச்சிருக்கேனே, அதை நினைக்கும் போதுதான் தண்டனை கொடுக்க முடியல. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியல இல்ல? அம்மா, எஸ்பி பாஸ்கர் கண்ட பெண்களோட தவறு செய்யறாருன்னு நான் ரிப்போர்ட் எழுதுனா நிச்சயமா அவருக்கு தண்டனை கிடைக்காது. இன்ன பேருள்ள பெண்ணோட இப்படிப்பட்ட தவறு செய்தார்னு எழுதி அதை நிரூபிச்சாதான் தண்டனை கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான கேவலமான லெட்டர்ல உன் பேர் வர வேண்டாமேன்னு நான் நினைக்கிறேன். உன்ன மாதிரி சாமர்த்தியசாலியான ஒரு பெண்ணை ஒழிச்சு கட்டணும்னு ஒரு சுயநல கும்பல் முடிவெடுத்தா அவங்க பயன்படுத்துற முதல் ஆயுதமே அவ விபச்சாரின்னு பட்டம் கட்டுறதுதான். அவளை அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன், அவனோட பார்த்தேன், இவனோட பார்த்தேன்னு பிரச்சாரம் பண்றதுதான். அதனால யோஜனை பண்ணாம ஒரு ராஜினாமா லெட்டர் எழுதி கொடு.